டிரைவர் வண்டியை திருப்பி நிறுத்திங்க, இதை வந்துடுறேன். கனகு, என்னாச்சு? எதுக்கு அவசரமா போன் பண்ணி என்ன வர சொன்ன? கனகு, உன்னதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நம்ம பசங்க வேற இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இல்ல பாவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அட கேக்குறேன்ல, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அடா இப்படி பேசாம இருந்து என்ன டென்ஷன் பண்ணாத கனகு. அப்பா நான் சொல்றேன். சொல்லுமா. அப்பா, அன்னைக்கு ஒரு ஆன்ட்டி நான் தான் உங்க பொண்ணு கீதா கீதான்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்கல்ல. ஆமா. அந்த ஆன்ட்டி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாங்கப்பா. ஓ அதானே. என்ன அதானே? எவ்வளவு ஒருத்தி வீடு தேடி வந்து சண்டை போட்டுட்டு போறா, அதானேன்னு சர்வ சாதாரணமா கேக்குறீங்க? இல்லம்மா, இது சாதாரண பிரச்சனை. என்ன சாதாரண பிரச்சனை? எவ்வளவு ஒருத்தி என் குழந்தை சொந்தம் கொண்டாடுறா, அது சாதாரண பிரச்சனையா? கனகு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளு. கௌரி நம்ம குழந்தை தானே? ஆமா, யார் இல்லன்னது? அவ சொல்றாளே. அவ சொன்னா உண்மையாயிடுமா? உண்மை ஆயிடுச்சு. எப்படி? அவ வீடு தேடி வந்து சண்டை போட்டுட்டு போனா. அவ போன உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன துக்கம் விசாரிச்சாங்க. என்ன கனகு, கௌரி உன் குழந்தை இல்லையா, கௌரி உன் குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. 10 மாசம் சுமந்து பெத்த என் மனசு என்ன பாடுபடும்? ஐயோ, ஊர் உலகம் இப்படிதான் எதையாவது பேசும். இதையெல்லாம் நம்ம காதல போட்டுக்கிட்டா நம்ம வாழ முடியாது கனகு. என்னங்க நீங்க? அவ வந்து சண்டை போட்டுட்டு போறான்னு சொன்னா அதானு கேக்குறீங்க? ஊர் உலகம் பேசுதுன்னு சொன்னா அது அப்படிதான் பேசுன்னு சொல்றீங்க. இத பாருங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு நியாயம் வேணும், என் குழந்தை வேணும். ஐயோ கனகு, கௌரி உன் பொண்ணுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. இல்லைங்க, அவ என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவா. அப்பவும் நீங்க இப்படிதான் உட்கார்ந்து இருக்க போறீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. இல்லைங்க, நடக்கும். உங்களுக்கு தெரியாது, அவ ரொம்ப மோசமானவ. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? நம்ம குழந்தைய எவ்வளவு ஒருத்தி வந்து சொந்தம் கொண்டாடுறா, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காம நீங்க என்ன திட்டுறீங்க? ஐயோ, அந்த பொம்பளை மனநிலை சரியில்லாதவோ, பைத்தியம். ஐயோ, பைத்தியமா? சாதாரணமா இருந்தா கூட பேசி சமாளிச்சிடலாம். அவளால நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது கணக்கு. நான் வேணா ஒண்ணு பண்றேன். நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு, உனக்கு, கௌரிக்கு எல்லாருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுறேன். அந்த பொம்பளைய கூப்பிட்டு இனிமே இங்க வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. நிஜமா எதுவும் நடக்காதுல்ல? கண்டிப்பா எதுவும் நடக்காதுமா. என் கௌரி என் கூடவே இருப்பாளா? நம்ம குழந்தை நம்ம கூட தான் இருப்பா. அம்மா, நான் உங்க பொண்ணுதாம்மா. உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். கௌரி, கீதா, கீதா என் பொண்ணு. கீதா என் பொண்ணுதான். கீதா, கீதா என் பொண்ணு. அப்பா, கீதா என் பொண்ணுதான்ப்பா. அப்பா, அப்பா, கீதா என் பொண்ணுதான்ப்பா. மாதவி, அப்பா, கீதா என் பொண்ணுதான்ப்பா. அப்பா, அப்பா, கீதா என் பொண்ணுதான்ப்பா. அப்பா, அப்பா. மாதவி, அப்பா,
கீதா எங்கப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ படுத்து ரெஸ்ட் எடு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருல. ஐயோ படுத்துக்கம்மா. அவரை விடுங்கப்பா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. சொன்னா கேளுமா. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. ஐயோ அப்பா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. இங்க டாக்டர் வராம இருந்தாலே நான் நல்லா இருப்பேன். சரிம்மா, நாளையில இருந்து வர வேண்டாம்னு சொல்லிடலாம். இப்ப நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. இல்லப்பா, நான் இப்ப தூங்குனேன்னா அப்புறம் நிரந்தரமாவே என் கீதாவை நான் பிரிஞ்சிருவேன்ப்பா. என் கீதா என்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நான் இனிமே தூங்கவே மாட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் கீதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அந்த திருட்டு ராஸ்கல் இல்ல, அவன் எவ்வளவு ஒருத்திய வச்சிருக்கான்ப்பா. அவ வீட்டுல தான் நம்ம கீதாவை அவன் விட்டுருக்கான். அப்படியா? ஆமாப்பா, அவன் நம்ம கீதாவுக்கு கௌரின்னு பேரை மாத்தி வச்சு என்ன பார்த்த உடனே ஓடுற மாதிரி அவன் மனச மாத்தி வச்சிருக்கான்ப்பா. அடப்பாவே, அவன் ஏதோ அமெரிக்கா போறேன்னு சொல்லிட்டு கீதாவை கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானே. ஐயோ அப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அவன் அமெரிக்காக்கு போறேன்னு சொன்னதுனால தானே நீங்க கீதாவை அனுப்பி வச்சீங்க. ஆனா அவன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இங்கதான்ப்பா சுத்திக்கிட்டு இருக்கான். இல்லம்மா, நம்ம கீதா அமெரிக்கா போனா படிச்சு பெரிய ஆள வருவாங்கிற ஆசையில அனுப்பிச்சு வச்சுட்டேம்மா. ஆனா இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இனிமே நான் கூட அனுப்ப மாட்டேம்மா. இனிமே அனுப்புறதுக்கு யாருப்பா இருக்காங்க? அப்பா, இனிமே என் கீதா இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் கீதா வேணும்பா. அவ்வளவுதானம்மா. அதான் கீதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சே. நாளைக்கே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஏன்பா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அதுமா, உன் புருஷன் யாரையோ வச்சிருக்கான்னு சொல்றியே, அவ யாரு, அவ பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் குழந்தைய கேட்க முடியும். உனக்கு என்ன, கீதா நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே. அம்மாடி, அப்பா நான் இருக்கேன்டா. கவலைப்படாம நீ ரெஸ்ட் எடுத்துக்க. கீதாவை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது. படுத்துக்கம்மா, படுத்துக்க. அம்மா, கௌரிய பெத்த மகராசி, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. என் மகளை சமாதானப்படுத்தணும்னுட்டு அவசரப்பட்டு நானும் உன்னை தப்பா பேசிட்டேனம்மா. என்ன மன்னிச்சிரு தாயி, என்ன மன்னிச்சிரு. தாயே, நீ அடையாளம் காட்டின 3 சுமங்கலி பொண்ணுங்க கிட்டையும் பரிகாரம் செஞ்சு மனப்பூர்வமா அவங்க ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். அவங்க பண்ணின ஆசீர்வாதங்களை நினைச்சு நான் பூதலோகத்துக்கு அனுப்ப போற புண்ணிய ஒளிகள் எந்த தடையும் இல்லாம அந்த லீயை இங்கே கொண்டு வந்து நான் அவனுக்கு கொடுத்த தானத்தை அவன் திருப்பி தர நீதாமா அருள் புரியணும். மூசா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? பாட்டி, புண்ணிய ஒளிகள் பூதலோகத்துக்கு போய் லீய கொண்டு வரதுல இருந்து அவன் தானத்தை திருப்பி தர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் அந்த அம்மன் கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் பாட்டி மனசு சஞ்சலப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். வாங்க போலாம். போலாம். மூசா, இந்த இடத்துல தான் அந்த சண்டாளன் லீ பிச்சைக்காரனா வந்து என்னை ஏமாத்தி தண்ணிய தானமா வாங்கினான். சரி பாட்டி, நம்ம கடவுள் சொன்ன மாதிரி கண்ணை மூடி மனசை ஒருமுகப்படுத்தி சுமங்கலிகள் கொடுத்த
ஆசீர்வாதத்தை நினைச்சு பாருங்க பாட்டி. சரி மூசா. அம்மா, நீங்க சகல சௌபாக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீர்க்க சுமங்கலியா நீண்ட ஆயுளோடும் நெடுங்காலம் வாழணும். உங்க சஞ்சலங்கள்லாம் தீர்ந்து உங்க வீட்டுக்காருக்கு ஏற்பட்ட கெடுதல்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீங்க அவரோட சகல சௌபாக்கியங்களோட தீர்க்க சுமங்கலியா வாழணுமா? என் தாலியை திருப்பி கொடுத்த உங்களுக்கும் உங்க தாலிக்கும் எந்த பங்கமும் வராதம்மா. உங்க புருஷன் உயிரோட திரும்பி வரணும். நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோழி வாழணும். இது என்னோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லம்மா, சாகுற வரைக்கும் ஆண்டவன் கிட்ட என்னோட பிரார்த்தனையும் இதுதான். எங்கள் பாவங்களை தீர்க்க வந்த புண்ணிய ஒளிகளே, பூதலோகம் சென்று அந்த லீயை அழைத்து வந்து வஞ்சகமாக அவன் என்னிடம் பெற்ற தானத்தை திரும்பவும் பெற்றுத்தந்து எங்கள் குலம் விளங்க நாங்கள் செய்த பாவங்களை போக்குங்கள். ஒருவேளை ஆயிஷா அனுப்புன புண்ணிய ஒளிகளா இருக்குமா? இருந்தாலே இருக்கும். குரு எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். சுமங்கலிகளின் ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்ட நாங்கள் ஆயிஷாவின் எண்ணப்படி உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம். அது உங்களுடைய கடமை. உங்களால் முடிந்தால் உங்கள் கடமையை தாராளமாக செய்யலாம். புண்ணிய ஒளிகளே, மாந்திரீக குல சக்கரவர்த்தி பட்லி போட்ட பாதுகாப்பு கவசம் இது. இதை தகர்த்தோ அல்லது ஊடுருவியோ என்னை உங்களால் இழுத்து போய்விட முடியாது. வீண் முயற்சி வேண்டாம், வந்த வழியே போய்விடுங்கள்.
ஐயா, ஐயோ 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 கை கொடுங்க குருவே, கை கொடுங்க. சாதிச்சிட்டீங்க குருவே. ம். இனிமே அந்த மூசாவுக்கு தோல்வி முகம்தான். அந்த தோல்வி முகத்தை நான் பார்த்தாகணும். உடனே மந்திர நீரை பார்க்க ஏற்பாடு பண்ணு. அதை விட்டா வேற வேலை எனக்கு. இதோ இப்பவே ஏற்பாடு பண்றேன். ம்